7 எஸ்கேப் சீசன் 2 எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஒரு ரூம்ல டாமி யூஸ் பண்ண திங்ஸ், அவ விளையாண்ட பொம்மைங்க, சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்ப யாரோ ஒருத்தர் டாமியோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல வளர்ப்பு அம்மா அப்பாக்கு டாமி கிடைச்சதுல இருந்து கடைசியா டாமி இறந்தது வரைக்கும் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வரும்போது கடைசியா டாமி இறந்து போன வீடியோ மட்டும் ரிவைண்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா யார் அதுன்னு தெரியல. டாமி இறந்து போனதை பார்த்து அழறாங்க. அப்படியே கட் பண்ணி கீட்டாக்க காமிக்கிறாங்க. கீட்டாக் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க மிண்டுவை போய் பாக்குறாரு. மிண்டுக்கு இப்போ உடம்பு நல்லா தேறிடுச்சு. கீட்டாக்க பார்த்த மிண்டுக்கும் சந்தோஷம். கீட்டாக், உண்மையாவே இது நீங்க தானா? நான் நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சேன்னு சொல்ல உடனே கீட்டாக் மிண்டு ஹக் பண்ணிக்க அப்ப மிண்டு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. சீசன் 1 லாஸ்ட் எபிசோட்ல மேத்யூ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மிண்டு மட்டும் அட்டாக் பண்ணி அதே இடத்துல விட்டுட்டு போவார் இல்லையா? அதுக்கப்புறம் நடந்தது. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் கீட்டாக்கும் லீஹிசோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. லீஹிசோ டாமியோட வளர்ப்பு அப்பா. மிண்டுவை பார்த்த லீஹிசோ டாமிக்கு உதவி பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல அத பேசுறதுக்குலாம் நேரம் கிடையாது, உடனே இங்க இருந்து போய் ஆகணும்னு கீட்டாக் சொல்ல அப்போ லீஹிசோ கீட்டாக் கையில ஒரு பென்ட்ரைவ கொடுத்துட்டு இதுல லூகா பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, உடனே எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இங்க ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்தாதான் அவங்க மிண்டு இறந்ததா நம்புவாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு அவர் சொல்லி வாய மூடல. பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த டவர் இடிஞ்சி சரிஞ்சு அவர் மேலேயே விழுந்துருது. அதனால லீஹிசோ அங்கே இறந்து போயிடுறாரு. அதை நினைச்சு பார்த்த கீட்டாக்கும் மிண்டுவும் அழறாங்க. அடுத்துதான் மிண்டுவை டிஸ்சார்ஜ் பண்ணி கீட்டா கூட்டிட்டு போக அப்ப மிண்டு, நான் எவ்வளவு நாளா பெட்ல இருந்தேன்னு கேட்க ரொம்ப நாளா இருக்க, ரொம்ப போராடிதான் உயிர் பொழைச்சிருக்கேன்னு சொல்ல அதுக்கு மிண்டு, இப்ப பென்கியும் உயிரோட இல்லன்னு சொல்ல எனக்கு தெரியும், நான் இப்போ ஹேனாவை தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா அவனும் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப மிண்டு வெளிய பார்க்க வெளிய பெருசா ஒரு பேனர் இருக்கு. அதுல மேத்யூ போட்டோவும் பக்கத்துல நான் லீஹிசோ உண்மைக்காக போராடுவேன்னு வாக்கியம் எழுதியிருக்கு. அதை பார்த்த மிண்டுக்கே சம அதிர்ச்சி. என்ன இது, இவனை எதுக்காக எல்லாரும் லீஹிசோன்னு சொல்றாங்கன்னு கேட்க உலகம் இப்போ தலைகீழா மாறிடுச்சு. லாஹாயோட உதவியோட கே இப்போ லீஹிசோவா மாறிட்டான். இந்த உலகமே மேத்யூவ ஒரு ஹீரோவா பார்த்துட்டு இருக்கு. லீஹிசோவோட படைப்பை மட்டும் திருடல, அவரை மாதிரி நெஞ்சில டாட்டூ போட்டுக்கிட்டான். அவர் ஃபிங்கர் பிரிண்ட், டென்டிஸ்ட் ரெக்கார்டு, பர்னிங் மார்க்ஸ், அது மட்டும் இல்ல போலீஸ்ல இருந்த டேட்டா பேஸ கூட மாத்திட்டான். அவனோட அபாரமான நடிப்பால இந்த உலகத்தையே அவன் தான் லீஹிசோன்னு நம்ப வச்சான். அது மட்டும் இல்ல தாத்தாவோட பணத்தையும் எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல ஒன்ன சிம் ஜூன் சோக்கா மாத்திட்டான், அதாவது கேவா. இப்போ வாண்டட் லிஸ்ட்லயும் இருக்கிற இந்த ஊரே சன்சான் குரூப்பை எதிர்க்குது. இந்த பொய்யை எப்படி ஊர் நம்புதுன்னு மிண்டு கேட்க அதுதான் லூகாவுடைய பவர், லீஹிசோ தான் அதை உருவாக்குனாரு, உனக்காக இது கொடுத்துட்டு போனார்னு சொல்லிட்டு கீட்டாக் லீஹிசோ கடைசியா ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாரு இல்லையா, அதை மிண்டு கிட்ட கொடுக்கறாரு. இந்த பென்ட்ரைவ்ல லூகா பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதா சொன்னாரு. ஆனா எனக்கு அதோட பாஸ்வேர்ட் தெரியாது, அதனால என்னால ஓபன் பண்ண முடியலன்னு சொல்ல என்ன ஆனாலும் நாம அதை ஓபன் பண்ணியே தீரணும்னு மிண்டு சொல்ல நீ இப்போ வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற, உன்னால அவ்வளவு சுலபமா வெளியே போக முடியாது, யாரையும் மீட் பண்ணவும் முடியாது, அதனாலதான் நமக்கு உதவி பண்ற ஆளை போய் இப்ப பார்க்க போறோம் சொன்ன அவங்க ரெண்டு பேரும் மிண்டுவோட அத்தையை மீட் பண்ண போறாங்க. அதாவது சங்ஷன் குரூப் சேர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி ஆர்ட் கேலரிய பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கதான். அப்ப அத்தை மிண்டுவோட ஒரிஜினல் அப்பாவை பத்தி சொல்றாங்க. அதாவது அவரு மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் ரொம்ப பெரிய ஜீனியஸா, அது மூலமாவே ரொம்ப பெரிய பணக்காரராகவும் ஆனாராம். இருந்தாலும் என்ன பிரயோஜனம், அவர் உருவாக்குன ஒரு மாஸ்டர் கையாலேயே இறந்து போயிட்டாரு. நான் உன் அப்பா கூட அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது, ஆனா உன் அம்மா கூட நான் ரொம்ப நெருக்கமானவ, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உனக்கு உதவி பண்ண விரும்புறேன்னு சொல்ல அதுக்கு மிண்டு, மன்னிச்சிருங்க, சங்ஷன் குரூப்பை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு ஆன்ட்டி சொல்றாங்க, அப்படின்னா கவலை விடு, உனக்காக நான் பாத்துக்கிறேன், எனக்கு நீ கோஆபரேட் பண்ணு, அது போதும், ஏன்னா உன் உயிரை நான் தான் காப்பாத்தினேன், உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ சங்ஷன் குரூப்புக்காக நீ பழி வாங்கியே தீரணும், நான் உன்கிட்ட கேட்கல, ஆர்டர் பண்றேன். அப்போ கீட்டாக் சொல்றாரு, சேர்மன் கிட்ட இருந்து திருடின பணத்தை வச்சுதான் டிக்கிடாக்கா மூலமா சங்ஷன் குரூப்பை சேர்ந்த கம்பெனிஸ ஒவ்வொன்னா வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்ட்டி ஒரு சூட்கேஸ திறந்து எடுத்துக்கோ, உனக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை பிடிச்சு வச்சிருக்கேன், அதுக்காக உன்னை என் அண்ணன் பையனா ஏத்துக்கிட்டேன்னு நினைக்காத, நீ செய்ய போற வேலைக்கு கண்டிப்பா பணம் தேவைப்படும், அதுக்காக எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த பணத்தை வேண்டான்னு மிண்டு சொல்ல ஆன்ட்டிக்கே ஆச்சரியம், ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு மிண்டு சொல்றாரு, முதல்ல என் அம்மா தம்பி இறப்புக்கு காரணமான அந்த கே, அதுக்கப்புறம் எனக்கு துரோகம் பண்ண அந்த 6 பேரு, அதுக்கப்புறம் சேர்மன் லீஹிசோடைய பவரை எடுத்துக்கிட்ட டிக்கிடாக்கா, எல்லாத்தையும் மொத்தமா எப்படி அழிக்கணும்னு யோசிக்கணும், அதுக்கப்புறம் உரிமையோட வந்து சங்ஷன் குரூப்பை ஏத்துக்கிறேன், அது வரைக்கும் நீங்களே கம்பெனியை பாத்துக்கோங்க, என் அம்மா அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு கண்டிப்பா உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், அப்படின்னா உனக்கு புது அடையாளம் தேவை, ஏன்னா உன்னால ரொம்ப நாளைக்கு மறைஞ்சு வாழ முடியாதுன்னு ஆன்ட்டி சொல்ல அதுக்கு மிண்டு சொல்றாரு, இல்ல நான் மிண்டுவா தான் வாழ்வேன், நீங்க சங்ஷன் குரூப்போட கம்பெனிஸ் எல்லாத்தையும் வித்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்காக எஸ்டாக்கா மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க, ஏன்னா சங்ஷன் குரூப்போட இதயமே அதுதான், ஏன்னா சரியான நேரம் வர
வரப்போ கேக் எதிரா யூஸ் பண்றதுக்கு அது நமக்கு உதவும். அடுத்ததா ஒரு பிளைட்ட காமிக்கிறாங்க. பிளைட்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கீடாக் சேர்மன் லீ ஹீசோ பெருசா வளர்ந்துகிட்டே போறாரு. ரீசெண்டா கூட ஷங்ஷங் குரூப்போட முக்கிய பிசினஸ் ஆன கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேடிங், ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு. அப்போ பிளைட்ல ஒருத்தர் மேத்யூவோட லைவ் பேட்டிய பாத்துட்டு இருக்காரு. இவரு பேரு வேங். இவரு இ7 ஒரு சர்வர் கம்பெனியை நடத்திட்டு வராரு. அதே சமயம் மேத்யூவை காமிக்க மேத்யூ வந்து லீ ஹீசோவா மாறினதுக்காக 6 பேருக்கும் $5 மில்லியன் கிஃப்டா கொடுக்கறான். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே அழிச்சிட்டதா சொல்றான். அதை கேட்ட டாக்டரும் போலீஸ்காரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஓடி வந்து அந்த பணத்தை எடுக்க, அப்ப மேத்யூ போலீஸ்காரன் கையை மிதிச்சுட்டு, இங்க பாரு, இந்த பணத்தை எடுத்துட்டு 2 பேரும் ஓடி போயிட மாட்டீங்களேன்னு கேட்க, டாக்டர் பணத்துக்காக கண்டிப்பா போக மாட்டோம், இனி எங்க வாழ்க்கை உங்களுதுன்னு சொல்ல, அதை பார்த்த லாஹாய் போனா போது விடுங்க, அவங்கதான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்களேன்னு சொல்ல மேத்யூவும் கால எடுத்துறான். இன்னொரு பக்கம் டீச்சரும் போயிட்டு அவளுக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கிறா. ஆனா யாங்கும் மோனியை மட்டும் எடுக்காம அமைதியா இருக்க, அதை பார்த்த மேத்யூ உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அப்போ மோனி சொல்றா, நாங்க பண்ண வேலைக்கு இந்த பணம் போதுமா? அதை கேட்ட யாங் சொல்றான், தேவையில்லாம உளராத, அவர் மட்டும் இல்லனா உன்னால பெரிய ஆக்ட்ரஸா ஆகியிருக்க முடியாது. அப்படி சொன்ன யாங், இவராலதான் நமக்கு இன்னைக்கு பேர், புகழ், அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அப்படி சொன்னவன் அவன் பணத்தையும் மோனி பணத்தையும் எடுத்துக்கிட்டு மேத்யூக்கு தேங்க்ஸ் சொல்றான். வெளியே தேங்க்ஸ் சொன்னாலும் மனசுக்குள்ளவே இப்போதைக்கு நான் உன்னை எதிர்க்க மாட்டேன், ஹேனாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டு உன் பக்கத்திலே இருப்பேன். அப்ப மேத்யூ சொல்றாரு, உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. யாங் சியோலோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் டெபுட்டி மேயரா ஆக போறாரு. மேத்யூ சொன்னதை கேட்ட யாங்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப மேத்யூ சொல்றாரு, உன்னோட இந்த அழகான முகத்தை வச்சு பாலிடிக்ஸையே ஈஸியா தலைகீழா புரட்டிடலாம். அப்ப லஹாய் சொல்றா, அவருக்கு பார்ட்னரா டீச்சர் இருக்க போறாங்க. டீச்சரை பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, டீச்சருக்கு தூக்கி வாரி போடுது. சப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்க, அதனால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்ல, யாங்குக்கு இது சுத்தமா பிடிக்கல. அத சொல்ல வர, அதை பார்த்த மேத்யூ, இங்க பாரு, நான் சொல்றத நீ செய்யணும், என்னோட ஆர்டர்ஸ் ரெஃப்யூஸ் பண்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாரா இருந்தாலும் ராத்திரியோ பகலோ நான் கூப்பிட்டனா 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க என் முன்னாடி வந்து நிக்கணும், எதுவும் கேட்க கூடாது, ஆர்கியூம் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? உடனே மத்த 5 பேரும் கோரஸா சரி சார்னு சொல்ல, அப்ப மேத்யூ யாங்கையும் டீச்சரையும் பார்த்து, நீங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு மத்தவங்களுக்கு காமிக்கணும், நீங்க நடிக்கிறீங்கன்னு எக்காரணத்தை கொண்டும் யாரும் கண்டுபிடிக்க கூடாது, யாராவது கண்டுபிடிச்சா தண்டனை உங்களுக்கு தான். வெளியே போன யாங் இப்ப மேத்யூ கொடுத்தான் இல்லையா அந்த பாஸ்புக்கை சுக்கு நூறா கிழிச்சு போடுறான். அப்ப யாங் வேதனையோட சொல்றான், பென்ஹி எனக்கு விருப்பமே இல்லைனாலும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி சொன்ன யாங் கடைசியா பென்ஹி அவனுக்கு போன் பண்ணி பேசினத நினைச்சு பாக்குறான். பென்ஹி என்ன சொல்றாங்கன்னா, யாங் எனக்காக ஹேனாவை பத்திரமா பாத்துக்கோங்க, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவர்னு. அதை நினைச்சு பார்த்த யாங் சொல்றான், நான் நல்லவன் கிடையாது, உன்னோட கடைசி ஆசைய என்னால இது வரைக்கும் நிறைவேற்ற முடியல, ஏன்னா இது வரைக்கும் நான் ஹேனாவை கண்டுபிடிக்கவே இல்ல, நான் எவ்வளவு தேடி பார்த்துட்டேன், ஆனா அவ என் கைக்கு சிக்கவே இல்ல, என்ன மன்னிச்சிரு பென்ஹி. இன்னொரு பக்கம் டாக்டரும் சுல்புவும் பணம் கிடைச்ச சந்தோஷத்துல பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாலும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு. அத 2 பேருமே உணர்றாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் கேவோட அடிமையா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஃப்ரீடம்னு ஒண்ணு இல்ல, அது தேவைன்னு உணர்றாங்க. சந்தோஷமா ஆரம்பிச்ச பார்ட்டி கடைசியில கசக்க ஆரம்பிக்குது. அடுத்ததான் மோனிய காமிக்க, மேத்யூ கொடுத்த பாஸ்புக்கை பார்த்து கடுப்பாகிறா. அதை தூக்கி எரிஞ்சிட்டு டேபிள் மேல இருந்த மிண்டோட வாண்டட் போஸ்டர் எடுத்து பாக்குறா. மிண்டோ பார்த்து வருத்தப்படுறா. அப்படியே கடைசியா மிண்டோ ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறா. எனக்கு வேற வழி இல்ல, நான் வாழ்ந்தே ஆகணும். அப்படி சொன்ன மோனி அவங்க அம்மாவை போய் பாக்குறா. அம்மா சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட பேசல, வெளியே இருந்து பார்த்துட்டு அங்கிருந்து திரும்பி போறப்போ பாட்டின்னு ஒரு குழந்தையோட குரல் கேக்குது. உடனே மோனி திரும்பி பார்க்க, அது ஹேனா. ஹேனா பாட்டி கிட்ட பேசிட்டு உள்ள போயிட, அப்போ உள்ள போன மோனி அவங்க அம்மா கிட்ட, எதுக்காக அந்த குழந்தை உன் கூட இருக்குன்னு கேக்குறா. அந்த குழந்தைக்கு போறதுக்கு வேற இடம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பான்னு சொல்ல, அந்த குழந்தை யாருன்னு உனக்கு தெரியுமான்னு மோனி கேட்க, எது கேக்குற, அவ உன் குழந்தையா? ஏன்னா அவளை பாக்குறதுக்கு அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கு, அவ எப்போ உன்ன டிவில பார்த்தாலும் அழுதுகிட்டே டிவி ஆஃப் பண்ணிடுறா, அவ எனக்கு பேத்தி மாதிரி. அதை கேட்ட மோனி கடுப்பாயிடுறா. ஏமா பேத்தின்னு சொல்ற, அவளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்ல, அந்த குழந்தை உன் கூட இருந்தா உனக்கு ஆபத்து, அவளை உடனே ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டுடு, இல்லனா நாம 2 பேருமே இறந்து போயிடுவோம்னு சொல்றா. அதுக்கு அம்மா, நாங்க ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிறோம், எங்களை பத்தி கவலைப்படாத, நீ சாகரனா கூட உன்னை தேடி வரமாட்டோம். உடனே மோனி அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, நீங்க சொன்னதை செய்வீங்களா? எக்காரணத்தை கொண்டு யாரும் அந்த குழந்தைய பார்க்க கூடாது, ஏன் எங்க பேரை கூட வெளியே சொல்லக்கூடாது, உன்னால முடியுமான்னு கேட்க, அம்மாவும் முடியும்னு தலையாட்டுறாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு உயிரோட வாழறதுக்கு காரணமே அவதான், அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு சொல்ல, மோனியும் அங்க இருந்து போயிடுறா. வெளியே போன மோனி என்ன நினைச்சான்னு தெரியல, நேரா ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு அவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறா. ஆனா அவங்க அம்மா இந்த கொஞ்ச கேப்ல கடையை மூடிட்டு பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு கடை டோர்ல ஒரு பேப்பர் எழுதி
ஒட்டி வச்சுட்டு ஊரை விட்டே போயிடுறாங்க. அம்மா போனதை நினைச்சு மோனி கடவாசல்ல உட்காந்து அழறா. அடுத்தது ஆன்டி மிண்டுவும் கீட்டாக்கும் தங்கறதுக்காக சீக்ரெட் பிளேஸ் ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இந்த இடம் லீ ஹிசோ அப்பாவுக்கு சொந்தமானது. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுதான் இப்ப இவங்களுக்காக ஆன்டி ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. வெளியே எலக்ட்ரிக்கல் ஷாப் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள ஹை ஸ்பெசிபிகேஷன் உள்ள பிசி எல்லாம் மிண்டுக்காக பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிண்டு சொன்ன மாதிரியே டிக்கிடாக்கா கிட்ட ஷங்ஷங் குரூப் உடைய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாத்தையும் 3 மடங்கு லாபத்துக்கு வித்திருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா லீ ஹிசோ ஒரு பென்டிரைவ் கொடுத்தாரு இல்லையா, அதை ஆக்சஸ் பண்ணணும்னா பாஸ்வேர்டு தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ கீடாக் சொல்றாரு, சீக்கிரமா நாம லூகாவை ஆக்சஸ் பண்ணி ஆகணும். லூகா மூலமா சில ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தவங்களுடைய பர்சனல் டேட்டாவும் கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கான். அதனால அவனோட பவர்ஸ் இன்னும் கூடிக்கிட்டே போகுது. அப்ப ஆன்டி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, லூகாவை டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். லூகாவுடைய பவர் இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும் தெரியலன்னு கீடாக் வருத்தப்பட, அப்ப மெண்டு சொல்றாரு, நாம டைரக்டா லூகா சர்வர்ல இந்த பென்ட்ரைவை போட்டாதான் நமக்கு க்ளூ கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படின்னா நாம கேவோட வெக்கேஷன் வீட்டுக்கு போகலாம். இப்போ கே அங்க வர்றது ரொம்ப ரேர் தான். அங்க போனா நமக்கு ஏதாவது பதில் கிடைச்சா கிடைக்கும். நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு போகலாம்னு சொல்றாரு. அடுத்ததா டீச்சரை காமிக்க மேத்யூ கொடுத்த பணத்தை வச்சு டீச்சர் டூயல் சோனிக்னு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றா. ஆபீஸ பார்த்து அவளோட பசங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப பசங்க கிட்ட சீக்கிரமா உங்களுக்கு ஒரு அப்பா வரப்போறாருன்னு சொல்ல, பசங்க யார் அது, எங்களை மாதிரி ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு கேட்க, அதுக்கு டீச்சர் யாங் ஜிமோன்னு சொல்ல, அதை கேட்ட அவளோட பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா யாங்குக்கும் டீச்சருக்கும் கல்யாணம் நடக்குது. விருப்பமே இல்லாம யாங்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா மேத்யூ யாங்க மேயருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ மேயர் யாங் கிட்ட, நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஒரு டெபுட்டி மேயரா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதுக்கு யாங் சொல்றாரு, நான் எதுவும் பெருசா யோசிக்கல, நீங்க சொல்றத அப்படியே செய்யறேன்னு சொல்ல, அதை கேட்ட மேயருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேத்யூ சொல்றாரு, அவர் ஏகப்பட்ட பெரிய ஆக்டர்ஸ கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதுக்கு மேயர் சொல்றாரு, மேத்யூ நீங்க சொல்றதுனால நானும் அவரை நம்புறேன். உங்க மகளால இந்த சமூகம் உங்களை 5 வருஷமா தள்ளி வச்சிருந்தது. இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா ஆகிருக்கீங்க. உங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன்னு கேட்க, அதை கேட்ட மேத்யூக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்த யாங் ரொம்ப கடுப்பாகிறாரு. அதே மாதிரி டீச்சரை காமிக்க ஆசைப்பட்ட யாங்கை கல்யாணம் பண்ணிட்டதை நினைச்சு டீச்சர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்க, அவளோட பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா டீச்சரோட பொண்ணுக்கு யாங் தன்னோட அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அடுத்ததா யாங் அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டீச்சர் வீட்டுக்கே வர, யாங்குக்காக டீச்சர் ஏகப்பட்ட டிஷ் சமைச்சு வச்சிருக்கா. டீச்சரோட பசங்களும் யாங் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாக்குறப்போ யாங்குக்கு பென்ஹி ஹேனா ஞாபகம் தான் வருது. அதனால யாங் சாப்பிடாமலே எழுந்திருச்சு போயிடுறாரு. டீச்சர் பின்னாடியே போக, அப்ப யாங் சொல்றாரு, மேத்யூ சொன்னதுனாலதான் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால நாம உண்மையான குடும்பமா இருக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயாவது நடிக்காம இருங்கன்னு சொல்லிட்டு யாங் அங்க இருந்து போக, அப்ப டீச்சர், தயவு செஞ்சு என் குழந்தைங்களை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க, அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றா. அடுத்ததான் மேத்யூவும் லாஹாயும் பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அப்ப லாஹாய் மேத்யூ கிட்ட, மேல போய் பாத்தீங்களே எப்படி மீட்டிங் போச்சுன்னு கேட்க, அதுக்கு மேத்யூ, நல்லபடியா போச்சு, சீக்கிரமாவே யாங் டெபுட்டி மேயரா ஆயிடுவான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு துரோகி என்னைக்கும் துரோகியா தானே இருப்பான். அப்படிதான் அந்த யாங்கும் கண்டிப்பா ஒரு நாள் அவனும் அவன் குணத்தை காமிப்பான். அதுக்கு லாஹாய் சொல்றா, அவனதான் நாம எப்பவும் கண்காணிச்சுட்டே இருக்கோமே, எதுக்காக வருத்தப்படுறீங்க? டீச்சர் அவ குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அதனால நாம அவளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேத்யூ சொல்றாரு, அப்படியா, நீ சொன்னா சரிதான், ஆனா அவ ஒன்ன மாதிரி கிடையாது, நீ உன் குழந்தையை விட்டுட்டவ, சந்தடி சாக்குல குத்தி காமிக்க. அப்ப லாஹாய் சொல்றா, அதனாலதானே நான் உங்களுக்கு தேவைப்பட்டேன். நாம லீ ஹிசோவை ஹீரோவை மாத்துறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க, அடுத்ததா அந்த ப்ராஜெக்ட் வேலை நடக்குது. அப்ப மேத்யூ லீ ஹிசோ மாதிரி டாமி இறந்ததுக்கு சிம் ஜான் சோக்கு தான் காரணம்னு உருகி உருகி பேசுறான். டாமி அப்பாவான நானு அந்த ஈவுக்கு எதிரா போராட போறேன்னு சொல்லிட்டு அழுதெல்லாம் காமிக்கிறான். மேத்யூ தத்ரூபமா நடிக்கிறத பார்த்து லாஹாய் பாராட்டுறா. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்கு மேத்யூ பிசினஸ் விஷயமா நாளைக்கு யூஎஸ்க்கு போக சொல்றான். அதுக்கு லாஹாயும், நான் ரெடியா இருக்கிறேன், 15 நாள் டூரு, இந்த 15 நாள்ல குளோபல்ல இருக்க எல்லா ப்ரொடியூசரையும் மீட் பண்ண போறேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம், ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு மேத்யூ, நீ இந்த ப்ராஜெக்ட மட்டும் சக்சஸா முடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா $10 மில்லியன் கொடுக்கறேன்னு சொல்ல, அடுத்ததா வீட்டுக்கு போன லாஹாய் யூஎஸ் கிளம்புறதுக்காக திங்ஸ் பேக் பண்ணலான்னு பேக் எடுக்க, பேக் உள்ள ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கு. அதை பார்த்த லாஹாய் இது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறா. லாஸ்ட் சீசன்ல போலீஸ் மேத்யூவோட ரூமுக்கு வரப்போ லாஹாய் மேத்யூவோட பிசில இருந்து இந்த ஹார்ட் டிரைவை எடுத்துட்டு வந்திருப்பா. அதை நினைச்சு பார்த்த லாஹாய் உடனே அந்த ஹார்ட் டிரைவ்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறா. அதுல ஃபைலே லீ ஹிசோவோடைய இன்ஃபர்மேஷனை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பிளான் போட்ட விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டாமி கடைசியா இறந்து போன வீடியோ. உடனே லாஹாயும் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாக்குறா. டாமி கிணத்து ஓரமா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. பக்கத்துல கே நின்னுட்டு இருக்கா. அப்போ கே கேக்குறா, பாத்தியா டாமி, உன் வளர் பாப்பா என்ன
பண்ணாருன்னு உனக்காக நான் அவரை ஏதாவது பண்ணட்டுமான்னு கேட்க வேண்டாம் அவர் எதுவும் பண்ணிடாதுன்னு டாமி சொல்ல அப்படின்னா உன்னை பெத்தெடுத்தால லாஹாய் அவளை ஏதாவது பண்ணட்டுமான்னு கேட்க அப்பவும் டாமி வேண்டான்னு சொல்றா. கடுப்பாயிடுறான். உடனே அவ முடிய பிடிச்சி ஏண்டி நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிற, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவதான். பணத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிட்டு அனாதையா விட்டுட்டா. எல்லா பேரண்ட்ஸுமே மோசமானவங்க தான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதுக்கு டாமி சொல்றா, கண்டிப்பா எங்க அம்மா நல்லவங்க தான், அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அவ சொன்ன பதில கேட்டு கடுப்பாயிடுறான். வாய மூடு, நீ அவளை வெறுக்கிற தானே, அவளை ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணலையா. உடனே டாமிய தூக்கி கிணத்து மேல உட்கார வச்சுட்டு உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ் இது, ஒழுங்கா பதில் சொல்லுன்னு சொல்ல அதுக்கு டாமி சொல்றா, அவங்கள எதுவும் பண்ணிடாத, அவங்கள மறுபடியும் பார்த்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல அவ சொன்னதை கேட்ட லாஹாய்க்கே கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவங்களுக்கு பதில் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பிளீஸ் எங்க அம்மாவை மட்டும் விட்டுடுன்னு சொல்ல அப்படின்னா நீ செத்து போன்னு சொல்லிட்டு அவளை சுட அப்படியே டாமியும் கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. அதெல்லாம் பார்த்த லாஹாயாலே தாங்கிக்க முடியல, அழறா. இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன், பேலன்ஸை நெக்ஸ்ட் பார்ட்ல போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.